வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. கடாய் வச்சுங்கம்மா. ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்கம்மா. கடுகு 1 ஸ்பூனு. பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் வதங்கும் போது தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து 5 தக்காளி கட் பண்ணி பொடியை வச்சுருக்கேன். தக்காளி தொக்குக்கு வந்து தக்காளி மெயினானது, அதனால தான் அதிகமாக தக்காளி போடுறேன். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுருங்க. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி வந்து நல்லா நசிங்கிடணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா. போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி இருக்கிறதுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு வதக்குங்க. பாருங்கம்மா, தக்காளிலாம் இருக்கிறதுக்கு தெரியாமல் நல்லா வதங்கிடுச்சு. சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்கம்மா. தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா. மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடணுமா. அப்போ தான் வந்து நல்லா சூடாக சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுங்கம்மா. இறக்குற டைமில் போடுங்க. போட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா. இது ரொம்ப சின்ன வேலை தான். காலையில் ஒரு பசங்களுக்கு லஞ்சு கட்டணும்னா எழுந்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்தாலே போதும். தக்காளி தொக்கு ரெடி பண்ணி நீங்கள் கட்டிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அவ்வளோதாம்மா, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேல பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.